நம்ம வந்து JSX9 பார்ப்போம். ஸோ நான் வந்து ரியாக்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஓல்டு டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JSX9 கொடுத்துருக்கும். ஸோ JSX வந்து எக்ஸ்டென்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் சின்டெக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம XML லைக் கோட் எழுதுவோம். ஸோ ஃபார் போத் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். JSXக்கு எவ்ரி JSX சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டேக் நேம் இருக்கும். நம்ம அட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் இட் வில் ஹேவ் சில்ட்ரன். நம்ம ரியாக்ட் கோட் எழுதும்போது இது வந்து கம்பல்சரி JSX தான் எழுதணும் இல்லை. நம்ம ரியாக்டோட அஃபிஷியல் ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட்னு ஒரு இது இருக்குது, அதை யூஸ் பண்ணி எழுதலாம். பட் JSX எழுதணும் கோட் சிம்பிளாக இருக்கும், நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ அதனால நம்ம JSX எழுதுறோம். அதே மாதிரி JSXல எழுதும் போது நமக்கு எழுதுகிற கோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது பிகைண்ட் த சீன்ஸில் ப்ரௌசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட் கோட் மாதிரி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஸோ நம்ம இப்போ அதை எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். JSXல ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்து இந்த ரியாக்ட் ஸ்டார்டர் பிரான்ச் வந்து க்ளோன் பண்ணி ரன் பண்ணிட்டேன். உங்களுக்கு 10 மணிக்கு ரன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போகும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுமே நான் வந்து ஆப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஃபைனலாக நம்மளோட ரூட் டாமில் ரெண்டர் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போயிட்டு கிளாஸ் காம்பனண்ட்டில் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் JSX ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது XML சின்டெக்ஸ். ஸோ நமக்கு ஒரு ஓப்பனிங் நம்ம இது நார்மல் HTML மாதிரி தான் H1 டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இப்போ நமக்கு சப்போஸ் அட்ரிபியூட் வேணும், இப்போது கிளாஸ் நேம் கொடுக்கணும்னா நம்ம கிளாஸ் நார்மலாக நம்ம HTML ஜாவாஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது ஒரு கிளாஸ் மட்டும் கொடுப்போம். அதாவது ஒரு கிளாஸ் ஹெட்டர்னு கொடுப்போம். ஆனால் இதே ரியாக்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எனக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரௌசரில் கன்சோல் ஓப்பன் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட் டாம் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வருது. நம்ம இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஆட்டோடைய சஜஷன் கார்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரைட் இருக்கு கம்பெனி முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து சைட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நமக்கு வந்து வார்னிங் கிடையாது. இது மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து உங்களுக்கு இங்கே டாக்குமெண்டேஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இந்த வார்னிங்கில் கொடுத்துருப்பாங்க. JSX closer to JavaScript than to HTML. React DOM uses camel case property naming convention instead of HTML attributes. Class name அதே மாதிரி ஆன் கிளிக் அப்படி இருக்குன்னா ஆன் கிளிக்னு எழுதுவோம். இதை வந்து ஆன் கிளிக் ஆன் கேஸ் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ டேபிள் அட்ரிபியூட் இன்புட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஃபார் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி டேபிள் இன்புட் மேப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இப்போ வந்து HTML ஃபார்ம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி என்னென்ன நம்ம போக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம JSX மேக்ஸிமம் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது JSX இல்லாமல் நம்ம எப்படி பிளைனாக ரியாக்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இந்த ரிட்டர்ன்ஸ் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நியூவாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ரியாக்டில் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன இப்போ நம்ம இந்த செக் பண்ண நம்ம ஹெச்மெண்ட்காக ஒரு ஹெட்டர் ஒன் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் ரெண்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து நமக்கு இங்கே H1னா கிளாஸ் காம்பனண்ட் ரெண்டர் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நார்மல் கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம H1 யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஏதாவது அட்ரிபியூட்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு எதுவும் இல்லை, அதனால நான் கொடுத்துக்கிறேன். தென் அதோட சில்ட்ரன் வேல்யூ. ஸோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போய் பார்த்தா எனக்கு இங்கே கம்பைல் ஆகுது. இது கம்பைல் ஆகி முடிச்சோன்னா நமக்கு ஹலோ கிளாஸ் காம்பனண்ட் வந்துச்சு. இதே தான் நமக்கு JSX வந்து நம்ம JSX எழுதுற கோட் இந்த சீன்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக டேரக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரிலேட்டட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சரி ஓகே நம்ம ஒரு கம்பெனி தான் ரெண்டர் அவர் வந்து ரெண்டர் பண்ணுறோம், அதனால ஈஸியாக கொடுத்துருவோம். ஸோ இதே மல்டிபிள் எலமெண்ட்ஸ் எப்படி ரெண்டர் பண்ணுறோன்னா அகைன் சில்ட்ரன்ஸ்குள்ள வந்து பாட்டுக்கு வந்து ஏதாவது நான் டிவன் மாற்றிக்கிறேன். ஸோ இதை ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இதுக்குள்ளே வந்து ஹெட்டர் ஒன் டேக் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த டிவன் மாற்றிக்கிறேன். தென் இங்கே வந்து அகைன் கிரியேட் எலமெண்ட்
இதில் வந்து எகைன் நமக்கு இப்போ ஹெச்1 வேணும். என்ன சில்ட்ரன் என்ன சில்ட்ரன் நான் கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். அப்படியே எகைன் நான் ப்ரௌசர் போனால் எனக்கு கம்பேர் ஆகுது. பார்த்துட்டே இருங்க. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆச்சு கிலோமீட்டர்ஸ். இது மாதிரி நெக்ஸ்டெல்லாம் கொடுத்துட்டே போகணும். இப்போ நான் அதுக்கு ஹெச்1க்கு உள்ள மறுபடியும் இன்னொரு ட்ராக் வரணும், ஃபர்ஸ்ட் பிளான் அந்த மாதிரி ஏதாவது வரணும்னா அகைன் இங்கே மறுபடியும் நான் என்னோட சில்ட்ரனுக்குள்ள நான் மறுபடியும் டேட்டா கேட்டு யூஸ் பண்ணுவேன். இதை நீங்கள் வந்து தனியாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா கொடுக்கலாம். அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு கான்ஸ்ட் கொடுத்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை சேஞ்ச் ஆகுது இல்லையான்னு பார்க்குறதுக்கு வேரியபிள் கிளாஸ் மாற்றிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிட்டு அப்ளை முடிஞ்சோடனே வேரியபிள் கிளாஸ் இந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இது மாதிரி தான் நமக்கு பேக்கில் ஜேஎஸ்எஸ் வந்து காட்டலாம். ஸோ ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது இப்போ நம்ம கிளாஸ் கம்பெனி எதையாவது சேம் ப்ரௌசர் கம்பெனி பார்ப்போம். ரிட்டர்ன் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே அந்த ஹெச்1 ட்ராக் தான் நான் வந்து நீங்கள் ஹெச்3 கொடுக்குறேன். இப்போ வந்து கம்பேர் ஆகுது. ஓகே, இப்போ இங்கே கம்பேர் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நமக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் வந்து ரியாக்ட் இம்போர்ட் டாப்பில் அந்த இஷ்யூ வருதுன்னா இங்கே ரேடர் கிரியேட்டிவ் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு அந்த பேக்கேஜ் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணலாம். கம்பேர் ஆகுது. அப்ளை முடிஞ்சிருச்சு. நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்ட் கிரியேட்டர் மட்டும் வந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஹெச்3 கொடுத்துருக்கேன். அதனால வந்து ரியாக்ட் கிரியேட்டர் மட்டும் ஹெச்3 டேக் இதில் இருக்கு. இப்படி தான் வந்து நம்ம ஜேஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம ரியாக்ட் கிரியேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ண முடியும். பட் நம்ம ஜேஎஸ்எஸ்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சிம்பிளாக இருக்கும். கோடு ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ரீடபிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோ.